கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம துதியை குறித்தும் பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், நாம் ஸ்தோத்திரம் செய்வதை குறித்தும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதை குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் வாக்குத்தத்தமும் நமக்கு இதுவாக தான் இருந்தது. நாம் தேவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும், நன்மையானாலும் தீமையானாலும், சுகமாக இருந்தாலும் பலவீனம் அடைந்திருந்தாலும், நாம் ஜெயித்தாலும் தோற்றாலும், எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன் ஸ்தோத்திரம் செய்யணும், ஏன் அவருக்கு தேங்க்ஸ் எல்லா நேரத்திலும் நாம் சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கிறது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த மேன்மையான உன்னதமான ஒரு சித்தம் என்னன்னு சொன்னா, அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவது. எல்லாவற்றிலையும், எல்லாத்துக்காகவும் சொல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலையும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தம்பி நவீன் சொல்லும்போது சொன்னார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுலும் சீலாவும் குறித்து நாம் பார்த்தோம். கட்டுண்டவர்களாக, அவருடைய முதுகல்ல ரத்தம் வடிய வடிய சிறைச்சாலையில் அடிபட்டிருக்கிறவர்கள். நாளை தினத்தில் அவர்களுக்கு சிறை சேதம் நடக்கலாம், எப்போ வேணாலும் அவங்களுக்கு உயிர் போகலாம். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ள உட்காந்துட்டு கர்த்தரை துதித்து, கர்த்தரை அவர்கள் துதி செய்து பாடினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாளைக்கு மரிக்க போறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும். நாளை தினத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நல்லா தெரியும். வாரினால அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொடுமையான ஒரு சித்திரவதைக்குள்ளாக போயிருந்தாலும் அவங்க தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, கர்த்தரை துதிப்பது. நம்ம முதல் வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், பிரைஸ் இஸ் a weapon. இந்த ஸ்தோத்திரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். கர்த்தர் நம்முடைய கரத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். when you praise and thank God, that is a weapon. நீங்க ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கும் போது பரலோகம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, எவ்வளோ மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு மரணத்தின் தருவாயில இருந்தாலும், நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது பரலோகம் அதற்கு பதில் அளிக்கிறது. 16வது வசனம் வாசிக்கும், 16, 23, 24 வசனம் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க துதித்த ஆரம்பித்த உடனே என்ன நடந்து, பரலோகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது. இயற்கையில் அது நடக்கவே முடியாது. அந்த சிறைச்சாலை கீழே எல்லாம் உழுகல, அந்த அஸ்திபாரம் மாத்திரம் என்ன பண்ணுச்சு, அசைந்தது. கதவுகள் திறந்தது. அந்த வேலைக்காரர்கள் இவங்க துதி பாடினது, இவங்க ஸ்தோத்திரம் செஞ்சது, இவங்க தேவனை பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பண்ணது மற்ற சிறை கைதிகளுக்கும் கேட்டுச்சு. அவங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒருவேளை வியப்பா இருந்திருக்கும், ஒருவேளை முட்டாள்தனமா இருந்திருக்கும். என்னையா இவ்வளோ அடி வாங்கி இருக்கிறாங்க, சாக போறான் நாளைக்கு காலில், இவன் போய் எதுக்கு இப்படி பாடிக்கிட்டு இருக்கான். பட் இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால, இவங்க கிறிஸ்துவின் மேல அவருடைய நம்பிக்கை வைத்ததுனால, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால, சூழ்நிலை எப்படி இருந்தாலும்
we are called to praise his name. நாம் அவரை துதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருக்கு சங்கீதங்களை பாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க சித்தமாக இருக்கிறதுனால நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் பண்றாங்க. பரலோகம் அங்கீகரித்து அதை பார்த்து கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையானது துதி செலுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு துதி பலிகளை செலுத்த வேண்டும். He knows the end in the beginning. முடிவு என்னன்னு அவருக்கு தெரியும். முடிவு என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால நாம எந்த பாதைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து கவலைப்பட தேவை கிடையாது. இவங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு துதி பலிய, துதி ஸ்தோத்திரங்களை, துதி பாடல்களை பாடுறாங்கன்னா சும்மா பாட முடியாது. உள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாதான் அந்த துதி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டதின் விளைவாக இவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்கிறதுனால தான் இவங்க பாடுறாங்க. நீங்க துதி பலியை செலுத்தும் பொழுது, அவருக்கு ஸ்தோத்திரங்களை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய இருதயமானது சந்தோஷத்தினால பூரிப்படைகிறது. எக்கச்சக்கமா அடிபட்டு இருக்கிறான், நாளைக்கு சாக போறாங்க, சிறைச்சேதம் நாளைக்கு செய்ய போறாங்க. இவன் துதி பாடுறான்னா இவனுக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை, இவங்களுக்கு கிறிஸ்துவின் பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார், எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் இருக்கிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களை எதுவுமே அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று இவங்க ஒவ்வொரு நாளும் அது தனிப்பட்ட வாழ்க்கையில தங்களுடைய ஊழியத்தில் அனுபவித்ததுனால தான் இவங்க துதி பாட முடிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நீங்க சமாதானமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமும் இருக்கும். இந்த சமாதானமும் சந்தோஷம். நேற்று ஒரு இடத்துல மீட்டிங்கில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். செய்தியை கேட்கும்போது அந்த பாஸ்டர் சொல்றாரு, இந்த சமாதானமும் சந்தோஷமும் நகையும் சதையும் போல. சமாதானம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் உள்ள இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாயில துதியும் அவருக்கு நன்றி பலிகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நாம துதி பலிகளை செலுத்தும் பொழுது சூழ்நிலை எவ்வளோ மோசமா இருந்தாலும் நாம துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம் வந்துருது. இந்த சமாதானம் இல்லாததுனால தான் என்ன ஆயிடுது, சூழ்நிலையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான், சூழ்நிலையை பார்த்து பிற்போக்கா பேச ஆரம்பிச்சிடறான், சூழ்நிலையை பார்த்து அவனுக்குள்ள ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்துடுது, சூழ்நிலையை பார்த்த உடனே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உள்ள வந்துடுது. கர்த்தர் பேரில் நம்பிக்கை அவனுக்கு இருக்கும்னு சொன்னா அவன் துதி பலிகளை செலுத்தும் பொழுது அவனுக்குள்ள சந்தோஷம் வந்துடுது, அவனுக்குள்ள சமாதானம் வந்துடுது. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? துதி செலுத்தினா போதும். இன்னைக்கு பயமும் சந்தேகமும் இருக்கா? அவரை பிரைஸ் பண்ணா மாத்திரம் போதும். இந்த ரெண்டு பேர் அதான் செஞ்சாங்க, வேற ஒண்ணுமே அவங்க செய்யவே இல்லை. அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு நல்லா தெரியும். கைகள் கட்டப்பட்டவர்களாக, கால்கள் கட்டப்பட்டவர்களாக, வாயை மாத்திரம் தான் அவங்க கட்டல. ஒருவேளை வாயை கட்டியிருந்தாலும் அவன் என்ன செஞ்சிருப்பான், அதை வச்சு கர்த்தருக்கு எப்படியாச்சும் ஒரு ஸ்தோத்திரத்தை அவன் செஞ்சிருப்பாங்க. கர்த்தர் அவங்கள விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை தோத்தரிப்போம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். பாருங்க, நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளலாக இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதும், சபைக்கு வந்து அவர் ஆராதிக்கிறதும் ரொம்ப ஜோரா இருக்கும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஆனா ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே போகும்பொழுது, when we are hurt, நம்ம ஒரு பெரிய காயத்தினூடா இருக்கும் பொழுது
நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. அந்த சூழ்நிலையிலே நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோமா? அதுதான் இப்ப கேள்வி. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? என் வாழ்க்கையில நஷ்டம் இருக்கு, என் வாழ்க்கையில வியாதி இருக்கு, என் வாழ்க்கையில நான் பெரிய போராட்டத்தினூடா போயிட்டு இருக்கிறேன், அக்கினியை நான் கடந்து போகிறேன், என் தலைக்கு மேல சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி என் தலை மேல ஆட்கள் நடந்து போற மாதிரி இருக்கு, என்னை கீழே இழுக்க பாக்குறாங்க, என்ன முன்னேற விட மாட்டேங்கிறாங்க, நஷ்டத்தின் மேல நஷ்டம், அடி மேல அடி, என்ன செய்யணும்னு தெரியல, நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். எல்லாமே பிளாங்கா இருக்கும்பொழுது, எல்லாமே பிளாக் அவுட் ஆகும்பொழுது கூட கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் தேவனுடைய சித்தமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. ஹபக்குக் 3வது அதிகாரம், ஹபக்குக் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு தெளிவான ஒரு படத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஹபக்குக் 3:16-17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என்ன சொல்றேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். when you don't see the fruits, நான் கரெக்டா சபைக்கு போறேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாவற்றிலும் கரெக்டா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கனிகள் இல்லாம எந்த பலனுமே இல்லையே. எவ்வளோ நான் டெடிகேட்டடா இருந்தும், எவ்வளோ நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தும், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நடக்காமல் இருக்கு. எவ்வளோ விதைச்சிட்டேன், ஆனா அறுவடை என்னால் பார்க்கவே முடியல, பலன் இல்லாமல் இருக்கு. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, ஆனா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத என்னால பார்க்கவே முடியல. அதற்கு மாறாதான் நடக்குது, கான்ட்ரரியா நடக்குது, ஆப்போசிட்டா நடக்குது. எது நடக்கணுமோ அது நடக்கல, ஆனா எது நடக்க கூடாதோ அதான் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. அவன் சொல்றான், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். விதைத்திருந்தாலும் ஒரு அறுவடையும் வரலன்னாலும், ஒரு பலனும் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள், அப்படின்னா he is very peaceful, ரொம்ப சமாதானமா இருக்கான். என்ன சொல்றான்? கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரெண்டும் சொல்றான், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன். அப்படின்னா I will be happy and I will be celebrating my Savior. என் ரட்சிப்பை குறித்து, என் மீட்பரை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் களி கூறுவேன். பலனே இல்லாமல் போனாலும், அறுவடையே இல்லாமல் போனாலும், நான் விதைத்த விதைகள் முளைக்காமல் போனாலும், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் செய்யும் வரை நான் என் கண்களை அவர் மேல இருந்து எடுக்கவே மாட்டேன். என் விசுவாசம் கொஞ்சம் கூட குன்றி போகவே போகாது, என் நம்பிக்கை குன்றி போகவே போகாது. தம்பி நவீன் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட். அதே நான் திரும்ப என்ன செய்வேன்? வசனத்துக்கு போவேன். என் நம்பிக்கை குறைந்து போகவே போகாது. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை வாசித்த உடனே அப்படியே அவநம்பிக்கையெல்லாம் மறைந்து போகிறது. எனக்குள்ள ஒரு புதிய புத்துணர்வு வருது. அப்படியே டாப்ல கொண்டு போய் கர்த்தர் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துடுறாரு. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் மாத்திரம் செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையும், நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும்,
நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கிற நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நல்ல பாட்டு வரும், நல்லா துதி பாடல்களை பாடுவோம், சத்தமாக பாடுவோம், கை தட்டுவோம், பாட்டை கேட்போம், ஹெட்ஃபோனை போட்டு ரொம்ப நாய்ஸியாக நம்ம கேட்போம், எல்லாமே நல்லது தான். ஆனால் ஒரு தோற்று போகிற ஒரு நிலை, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலை, புறக்கணிப்புன்னு வரும்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துறதை நீங்கள் உணர முடியும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத உணர முடியும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு புது பலன், உங்களுடைய உள்ளான மனுஷன் பலன் அடைவதை நீங்க பார்க்க முடியும். சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுவும் எப்படி சொல்றான்னா, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். பலனற்று போகிற நேரம் உங்க ரட்சிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே தோற்று போனாலும், எல்லாமே விட்டுட்டு போயிட்டாலும் ரட்சகர் இன்னும் இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சகர் இன்னும் மாறவே இல்லை, அவருடைய வார்த்தை மாறவே இல்லை, அவருடைய அந்த மீட்பின் கிரியைகள் இன்னும் முடியவே இல்லை. இப்போ ஒருவேளை சூன்யமா தெரியலாம், ஆனா ரட்சகர் இருக்கும் வரை நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே போயிட்டாலும் ரட்சகர் இன்னும் இருக்கார்ல, சிருஷ்டிகர் இன்னும் இருக்கார்ல. ஒரு வேத பகுதியை வாசி காண்பிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். யோபின் புஸ்தகம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து. பாருங்க, இது நல்லாவே தெரியும் நமக்கு. ஒரே நாள்ல யோபு ரொம்ப தேவ பக்தி உள்ள 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவன், உத்தமனும் சன்மார்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். யார் சொல்றது? கர்த்தரே சொல்றார். அவனை கொடுத்த சாட்சி. தேவனுக்கு பயந்தவன், உண்மை உள்ளவன், சன்மார்கன், உத்தமனாக இருக்கிறவன், தினந்தோறும் ஆலயத்துக்கு போறவன், பலிகளை செலுத்துறவன், ஜபிக்கிறவன், நீதிமானாக இருக்கிறவன், அவன் வாழ்க்கையில ஒரு சோதனை வருது. ஒரே நாள்ல எல்லாமே போயிருது. வயல்ல இருக்கிறவங்க, வேலைக்காரங்க போயிடுறாங்க, ஆடு மாடுகள் போயிருது, ஒட்டகங்கள் போயிருது, அவன் பிள்ளைங்க போயிடுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க. 21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கடைசியா அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. ஒரு கேள்வியும் கர்த்தர் இட்டாவன் கேட்கவே இல்லை. ஏன் ஆண்டவரே? நான் ரொம்ப உண்மையா தானே இருந்தேன், தினந்தோறும் ஆலயத்துக்கு போவேன், தினந்தோறும் செய்திகளை கேட்கிறேன், தினந்தோறும் காணிக்கைகளை கொடுக்கிறேன், தினந்தோறும் உபவாசிக்கிறேன், உமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன், நீ இதை செஞ்ச அப்படின்னு என்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது, சன்மார்க்க வாழ்க்கை வாழ்றேன். இவன் நிலைமை எப்படி ஆயிடுதுன்னா, 2வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். எல்லாமே போன பிற்பாடு அவன் தனிப்பட்ட சரீரத்திலையும் ஒரு பெரிய பாதிப்பு அவனுக்கு வந்துருது. எல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு, அவனுடைய விவசாய நிலங்கள்லாம் போச்சு, வேலைக்காரங்க போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போச்சு, ஒட்டகங்கள் போச்சு, கழுதைகள் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாருமே போயாச்சு. கடைசியா இவன் மனைவி மாத்திரம்தான். இவனுடைய சரீரத்துக்கும் பெரிய தாக்குதல், சரீரம் முழுக்க கொப்பளம் வருது, அவன் பாதிக்கப்படுகிறான். உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தார். அவன் நிலைமை எப்படின்னா, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் ஆல்மோஸ்ட் பாப்பர் ஆயிட்டான், ரோட்டுக்கு வந்துட்டான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? அவன் சொந்த மாம்சம், சொந்த மனைவி அவனை பார்த்து சொல்றா, இந்த தேவன் 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 கூப்பிட்டதெல்லாம் போதும், எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, அவரு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாரு, உன் உத்தமத்தை என்ன பண்ணு, கீழே எரி. ஆனா அவன் என்ன சொல்றான்,
10வது வசனத்துல அவன் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து அப்படின்னா என்ன? தேவனை தப்பா சொல்லு. தேவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிரு. அவர் தான் இது எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு சொல்லிரு. சொல்லிட்டு செத்துப்போ. ஆனா அவன் சொல்றான் 10வது வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். இவனுக்கு தெரியும். ஏன்னா இவருடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவன் அறிந்திருக்கிறதுனால ஏற்கனவே சொல்லிட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் வாயிலிருந்து வர்றது அந்த ஸ்தோத்திரத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. குடும்பம் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆடு மாடு போச்சு, சொத்து போச்சு, எல்லாமே போச்சு. மனைவி மாத்திரம் இருக்கிறா. மனைவியும் சொல்றா இவரை தூஷித்து செத்துப்போ அப்படிங்கிறா. ஆனா இவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி. நான் என்ன சொல்றேன்னா, சில நேரங்களில் எல்லாமே எதிராக நிற்கும் பொழுது, எல்லாமே கைவிட்டு போகும்பொழுது, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, எதிரே வெறும் அந்தகாரம் மாத்திரம் தான் இருக்கு, கீழே தரையில கூட நம்ம நிக்கல, தர கூட நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கிற நிலையில நாம் என்ன பேசுகிறோம்? சொல்றான், தேவன் கையில நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமோ? அவருக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் தீமைக்கு காரணர் கிடையாது. கர்த்தர் தீமையை கொடுக்கவே இல்லை. இதை தப்பா அதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. கர்த்தர் தீமையும் செய்யறாரு அப்படின்னு. கர்த்தர் தீமை செய்கிறவர் கிடையவே கிடையாது. கர்த்தர் சோதிப்பார். ஆபிரகாமை சோதிச்சிருக்கிறாரு, யோசேப்பை சோதிச்சிருக்கிறாரு, தாவீதை சோதிச்சிருக்கிறாரு. இவன் சொல்றான், கர்த்தர் எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு 1000 விஷயம் நமக்கு இருக்கு. அவருக்கு தேங்க் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாருன்னு யோசிக்காத, கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தான்னு யோசிக்காத. கர்த்தர் இது காரணக்கர்த்தாவே கிடையாது. சொல்றான், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை அப்படின்னா, ஒரு நாளும் ஸ்தோத்திரத்தை அவன் நிப்பாட்டவே இல்லை. அவருக்கு தேங்க் பண்றது அவன் நிப்பாட்டவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் முறுமுறுக்கவே இல்லை, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. என் வாயிலிருந்து வர வார்த்தை வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தான், அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் மாத்திரம்தான். அவரை நான் உயர்த்தி தான் பாடுவேன், அவரை ஒரு நாளும் நான் குறை பேசவே மாட்டேன். யோபுவை காட்டிலும் பெருசா யாரும் சோதிக்கப்படல. யோபுவுக்கு வந்தது போல நமக்கு யாருக்கும் வரவே இல்லை. இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நாம இருக்கவே மாட்டோம். ஆனா இவன் சொல்றான், அவன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை, ஒரு நாளும் அவன் என்ன செய்யல, முறுமுறுக்கவே இல்லை. ஒரு நாளும் அவன் முறுமுறுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, we must be prepared for a season. வருகிற காலங்கள் ரொம்ப மோசமான காலங்கள். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி காலத்தின் விளிம்பிலே நாம நிற்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் கூட இந்த ஸ்தோத்திரத்தை விட்டு வெளியேறி போயிடவே கூடாது. அபாய கட்டத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு உலகத்தில் என்ன நடக்கும் தெரியும். இன்னைக்கு நியூஸ்ல காலைல பார்த்தீங்கன்னா தெரியல, ஈரான் சொல்றான் இஸ்ரேலை பார்த்து, நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண போறேன். நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணான்னா அடுத்த 3rd World Warன்னு அர்த்தம். யுத்தத்தின் செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கொள்ளை நோய்கள் வந்துருச்சு, கடைசி காலத்தின் அடையாளங்களாம் நிறைவேறிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதை சந்திச்சாலும், எவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சாலும், எவ்வளோ பெரிய சோதனைகளை நீங்கள் சந்தித்தாலும், உங்களுடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரம் குறையவே கூடாது. ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
எரேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்கென்று ஏற்படுத்தின காரியங்கள் நன்மைக்கு ஏதுவானதாக தான் இருக்கிறது, எதுவுமே தீமைக்கு ஏதுவானதாக கிடையவே கிடையாது. அவருக்கு பயந்து வாழ்கிற நமக்கு நன்மை மாத்திரமே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்கள் பாவத்தின் விளைவாக இந்த உலகம் பாவத்தினால நிறைந்திருக்கிறதுனால சில தாக்குதல் நமக்கு நேராக வரலாம். அதற்கு தேவன் காரணகர்த்தா கிடையாது, தேவன் ஏற்படுத்துறவர் கிடையாது. பாவ உலகத்தில் வாழ்கிற நாம, பாவ சரீரத்தில் வாழ்கிற நாம சில நேரங்களில் இந்த தாக்குதல் நமக்கு வரும்பொழுது ஸ்தோத்திரம் செய்து நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியும். அவருக்கு நன்றி செலுத்தி நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியும். அவைகள் தீமைக்கு ஏதுவானது கிடையாது, அது நம்மை அழித்து விட முடியாது. யோசேப்பு குழிக்குள்ள இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான், புறக்கணிப்பு, தள்ளப்படுகிறான், விரோதிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா குழிக்குள்ள இருந்து அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். பார்த்தா அரண்மனையில் உட்கார்ந்துருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இன்னொரு வேத பகுதி வாசிப்போம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஸ்தோத்திரம் இல்லைன்னா அங்க முறுமுறுப்பு இருக்கும். இங்க நீங்க முன்பாக இருக்க சில வசனங்களை வாசித்தீங்கன்னா, என்னாகமத்தில் நடந்த என்னாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க போய் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்க நடந்த சம்பவத்தை அவர் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்ததுனால பெரிய அங்க பிரச்சனைக்குள்ள அவங்க மாற்றப்படுறாங்க. இங்க அவர் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 10:10, நீங்களும் அவர்களை போல வாசிங்க. 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்தோன்னா முடிஞ்சு, கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா முடிஞ்சு. முறுமுறுத்தா இங்க சங்காரக்காரன் ரெடியா இருக்கான்னு அர்த்தம். என்னாகும் 11 வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க நீங்க போய் வாசித்து பாருங்க. சங்காரக்காரன் வந்து என்ன செய்யறான், அவங்கள அழிக்கிறான். அப்படின்னா அவர்கள் வேண்டியது அவங்களுக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது. ஆனா அதற்கு மாறாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றப்படுகிறது. நமக்கு எதிராக இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்தே நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஸ்தோத்திரம் செய்வது தான் அவருடைய சித்தம் அப்படின்னு? எல்லா நிலையிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகவும் கிடையாது, உங்களை கைவிடுவதும் கிடையாது. ஐ வில் நாட் லீவ் யூ நார் ஐ வில் forsake you. எல்லா சூழ்நிலையில் அப்படி பார்க்கறதுக்கு தெரியலாம் யாருமே இல்லை அப்படின்னு, ஆனா அவர் இருக்கிறார். அவர் விட்டு விலகிறதே கிடையாது. யோசேப்புக்கு நல்லா தெரியும், குழிக்குள்ள நம்ம தனியா இல்லை, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவனுக்கு தெரியும், சிறைச்சாலைக்குள்ள நம்ம தனியா இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் தரிசனத்தை கொடுத்திருக்காரு, அவர் தான் சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரு, அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாருன்னா தட் செட்டில்ஸ் எ மேட்டர். அது வரை லேட் ஆகலாம், டிலே ஆகலாம், போஸ்ட்போன் ஆகலாம், அது நான் சொன்ன விதை முளைத்து வருவதற்கு நேரம் ஆகலாம். ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமா அதை செய்வார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளும் வரை நாம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, அதை நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க தான் சொன்னீங்க, அதனால நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க ஸ்தோத்திரம் செய்வதே அவருடைய சித்தம், ஸ்தோத்திரம் செய்வதுதான் என் வாழ்க்கையுடைய முறை, என் லைஃப் ஸ்டைலே அதான். இனிமே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். காசு இருக்கோ இல்லையோ ஸ்தோத்திரம், சுகம் இருக்கோ இல்லையோ ஸ்தோத்திரம். அவர் என்னை விட்டு விலகுவதே கிடையாது, என்னை கைவிடுவதே கிடையாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இல்லாம போனாதான் நம்ம
முறுமுறுக்கலாம். அவர் இல்லாம போனாதான் நம்ம பயப்படணும். அவர் இல்லாம போனாதான் நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். அவர் இருக்கும் வரை நமக்கு கவலையே கிடையாது. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எவ்வளோ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறவராக எல்லாவற்றிலும் கர்த்தாவே மனரம்யமாக சந்தோஷமாக கர்த்தாவே, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே, பசியானாலும் பட்டினியானாலும் கர்த்தாவே, ஆண்டவரே வாழ்க்கையில கர்த்தாவே எந்த சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படி இருக்கிற இடங்களில் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் நம்மை நாம் நிதானித்து கொண்டு ஆண்டவரே சுத்த மனசாட்சியோடு உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்குனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீர் வரும் மலமும் ஆண்டவரே இதை நினைவு கூறும்படியாக செய்யும்படியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக அடிக்கப்பட்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக உடைக்கப்பட்டீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீதிமான்களாக எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்வாழ்வுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் இதை பானம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இதை நாங்கள் புசிக்கும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த அப்பமும் திராட்சை ரசம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் குடும்பமாக சேர்ந்து அதை அனுசரிக்கலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அவருடைய இரத்தத்துக்காக, அவருடைய சரீரத்துக்காக, அதன் மூலமாக உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இரத்தத்தின் மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளை நிறைவாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் கர்த்தாவே, எங்கள் தொழில்களில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே, எங்கள் ஊழியங்களில் கர்த்தாவே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தாவே, எல்லா பகுதிகளில் இந்த இரத்தமும் இந்த அப்பமும் கர்த்தாவே என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே கிருபையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள்லாம் சுமந்து தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய சாபங்கள்லாம் போக்கினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே குலைத்து போட்டு கர்த்தாவே, சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே, ரத்த சிந்துதலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நீர் வரும் அளவும் கர்த்தாவே நாங்கள் அதை நினைவு கூற போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.